அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க துவா ஏற்கப்படவில்லை நினைக்கிறீங்களா? அல்லாஹ் உங்களை கேட்கல நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த கதை உங்களை மனச மாத்த வைக்கும், உங்க வாழ்க்கையை மாற்றிடும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் கேளுங்க. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தினமும் வஹி வந்து கொண்டே இருந்தது. ஆனா ஒரு நாள் அந்த ஒலி நின்று போச்சு. ரொம்ப நாளா வானம் அமைதியாயிடுச்சு. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றல. சிலர் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களை விட்டு போயிட்டார், உங்கள் மேல் கோபமா இருக்கார் போல. அந்த வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்துக்கு மிகவும் துன்பம் தந்தது. ஒரு வெயில் கலந்த நன்னேரத்தில் வானத்திலிருந்து ஒரு நூறுடன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார். அவர் சொன்னார், வத்துஹா, உங்க ரப் உங்களை கைவிடல. லைலி இஸா சஜா, காலை பொழுதின் ஒளியினால் அல்லாஹ் சத்தியமாக கூறுகிறார், இரவு அமைதியாக சூழும் போது அதனாலும். ஒமாத்ராக ரப்புக வமா கலா, உங்கள் இறைவன் உங்களை விட்டு விடவில்லை, உங்களை வெறுத்தும் விடவில்லை. வல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா, இறுதி ஆகிற வாழ்க்கை உங்களுக்கு முதல் வாழ்க்கையை விட நிச்சயமாக சிறந்தது. வலசௌஃபா யூத்திக ரப்புக ஃபதர்தா, உங்கள் இறைவன் உங்களுக்கு அளிப்பான், அப்போது நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அவர் உங்களை அனாதையாக கண்டார், பின்னர் உங்களுக்கு பாதுகாப்பும் தங்குமிடமும் கொடுத்தார். உங்களை வழிகாட்டுதல் இல்லாமல் கண்டார், பின்னர் நேர் வழி. அனாதையை துன்புறுத்தாதீர்கள், கேட்க வருபவரை கடுமையாக தள்ளாதீர்கள். ஆனால் வாழ்க்கையில் உடைந்து போன, சோழ்ந்து போன, வீழ்ந்து போன அல்லது தனியாக உணர்பவர்க்கெல்லாம் இது ஆறுதல். துவா செய்யுங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். துவா எப்போதும் வீணாகாது. அல்லாஹ் சிறந்த நேரத்தில் சிறந்த பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ்.